ஹாய் மேடச்சல குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன மாதிரியான ஒரு படத்தை எடுத்து வந்திருக்கேன் தெரியுமா? நீங்க பார்த்ததுலயே ரொம்ப ரொம்ப கொடூரமான படம் எதுன்னு யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நீங்க இந்த படத்தோட பேர் தாங்க சொல்ல போறீங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இது வெறும் படம் மட்டும் கிடையாது, ஒரு பொண்ணோட லைஃப்ல நடந்த உண்மை கதையை தான் இவங்க படமா எடுத்து வச்சிருக்காங்க. நாம பார்க்க போற இந்த படத்தோட பேரு கேர்ள் இன் த பேஸ்மெண்ட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணி தட்டிட்டு இருக்க. கதை சொல்ல நானும், அதை கேட்டு ரசிக்க நீங்களும். இப்போ இந்த படம் ஆரம்பிக்குதுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து உடம்பு சரியில்லாத தன்னோட குழந்தைய எப்படியாவது நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற பயத்துல கார் எடுத்துக்கிட்டு செம்ம வேகமா போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுறாங்க. பட் அங்க போனதுக்கு அப்புறம் நீ மட்டும் உள்ள வந்து ஏதாவது பேசின உன்னை கொன்னு போட்டோம் அப்படின்ட்டு தன்னோட மனைவியை வந்து அவர் திட்டுறாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணை தூக்கிட்டு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல போட்டு உள்ள தள்ளிட்டு போறாங்க. அந்த பொண்ணுக்கு ஹார்ட் பீட்டே இல்லங்க, கிட்டத்தட்ட செத்து போன மாதிரி தான் கிடக்குறா. அந்த பொண்ணை நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதையை காட்டுறாங்க. அதுல ஒரு கணவன் மனைவி 2 பொண்ணுங்க இருக்கிற ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. இந்த 4 பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது சாரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அவதான் இந்த படத்தோட ஹீரோனக்கா, சாப்பாட்டுல இருந்து பாதியில இருந்துச்சு வெளில போக பாருங்க. அப்போ தன்னோட அப்பா வந்து எங்க போற அப்படின்ட்டு கேக்குறாரு. பார்ட்டிக்கு டைம் ஆயிடுச்சுப்பா, சோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது செம்ம கோவப்பட்டு அந்த பொண்ணை திட்டிட்டு, யாரை கட்டி நீ பார்ட்டிக்கலாம் போற, மரியாதையா நீ இங்கே உட்காரு அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணுக்கும் கோவம் வந்துருது. இதை பாருங்கப்பா, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, சோ நான் கிளம்பி ஆகணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா போக கூடாது அப்படின்ட்டு அப்பா சொன்னதும் அம்மா கிட்ட ஹெல்ப் கேக்குறா. ஆனா அப்பா மீறி அம்மாவால எதுவுமே பண்ண முடியல. சோ கடுப்பான இந்த பொண்ணு நான் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு ரூமுக்குள்ள போறா. ஆனா சாரா தன்னோட அப்பாவுக்கு தெரியாம தன்னோட காதலனை வீட்டுக்கு வர வச்சு அந்த பைய கூட சேர்ந்து இவங்க ரொம்ப ஜாலியா வெளில போயிடுறாங்க. அப்பா திட்டத்தை நினைச்சு சாரா ரொம்ப மனசு வருத்தப்பட்டு இருப்பா. சோ நம்ம அவளை போய் சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அம்மா வந்து கதவை தட்டுறாங்க. ஆனா சாரா வந்து கதவை திறக்க மாட்டா. ஏன்னா அவதான் அங்க இல்லையே. சாரா கதவை திறக்க மாட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சதும் அவங்க அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்துருங்க. அவரும் வந்து அந்த கதவை தட்டுறாரு, பட் அப்பயும் திறக்க மாட்டாரா. அதனால கடுப்பான அவரு தங்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு சாவியை போட்டு அந்த கதவை திறக்கிறாரு. நமக்கு இவ மிகப்பெரிய தலைவலியா இருப்பா போல, சோ இவளை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்துருதுங்க. இப்ப அப்படியே இந்த பக்கம் சாரா தன்னோட லவர் கூட ஜாலியா பாட்டை பாடிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பார்ட்டியை செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் சாராவோட லவர் அந்த பொண்ணை கொண்டு வந்து வீட்டுல விடுறாங்க. இவ எப்ப வீட்டுக்கு வருவா, அவளை நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு சாராவோட அப்பா வாசல்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த பொண்ணை பார்க்காம விண்டோ வழியில ஏறி நம்ம ரூமுக்கு போகலாம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வீட்டோட பின்பக்கம் போவா பாருங்க. அப்போ வந்து அப்பா பாத்துறாரு. வீட்டோட பின்பக்கம் ஒண்ணு நீ போக வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த வீட்டுக்கு முன்பக்கம் கதவு இருக்குங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா, நீ இந்த பக்கமா வான்னு சொன்னதும் அவளும் அந்த பக்கமா ஏறுவா பாருங்க. அப்போ சாராவோட கையை பிடிச்சி இழுத்து, இத பாரு நீ அந்த பையன் கூட பேசக்கூடாது, நீ என்னோட வீட்டுல இருக்க, சோ நான் சொல்றதை கேட்டுட்டு என்னோட ரூல்ஸ் படி தான் நீ நடக்கணும் அப்படின்ட்டு சொல்றாருங்க. அப்போ அவர் சொல்றத சாரா மறுத்து பேசினதும் இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்குதுங்க. விட்டா 2 பேரும் அடிச்சுக்கிட்டு பேர்லுவாங்க போல, அந்த அளவுக்கு சண்டை போட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க ஒரு சத்தம் போட்டதும் 2 பேரும் கப்புச்சு படு அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கமா போயிடுறாங்க. சாராவுக்கு எமிலி அப்படிங்கிற ஒரு அக்கா இருக்கிறா. அவ தன்னோட தங்கச்சி கிட்ட போய், என்ன சாரா நீ ஆசைப்பட்ட மாதிரி ஜாலியா பார்ட்டி என்ஜாய் பண்ணியா அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு இந்த சாரா பொண்ணு, நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன், அடுத்ததா எப்போ நான் பார்ட்டிக்கு போகணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு பேசிட்டு பாப்பாருங்க. அப்ப சரி அந்த நேரம் பார்த்து சாராவோட அம்மா உள்ள வந்துடுறாங்க. சாராவை கண்டபடி திட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க ஒண்ணுமே சொல்லல. நேத்து நைட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணி உங்க அப்பா கிட்ட என்னால எதுவும் பேச முடியாம போயிட்டு, சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என் சப்போர்ட் எல்லாமே எப்போதுமே உனக்கு தான், சோ நீ பயப்படாதன்னு சாரா கிட்ட அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கிறத அந்த அப்பங்காரன் வெளில நின்னு கேட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 பேரும் பேசுறத அவன் ஒட்டி கேட்டுக்கிட்டு வெளில நிக்கிறான். அப்போ நம்ம சாரா அக்கா சும்மா இருக்க முடியாம, எனக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் என் லவரை கூட்டிட்டு நான் இந்த நாட்டை விட்டு வெளில போயிடுவேன், என்னோட லவர் நானும் சேர்ந்து ஒரே இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு ஜாலியா ஊரை சுத்திக்கிட்டு இருப்போம், என்னோட லைஃப் என்னோட ரூல்ஸ், என்ன யாரும் எது கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறத வெளில நிக்கிற இந்த அப்பங்காரன் கேட்டுறான். அதை கேட்டதுக்கு அப்புறம் சாராவை நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரகசிய அறையை அவன் திறந்து பாக்குறாங்க. இப்போ அப்படியே ஒரு 2-3 வாரம் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் நார்மல் ஆயிடுறாங்க. சாரா தன்னோட லவர் கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கா. அப்போ சாரோட அம்மாங்க வந்து, நான் ஷாப்பிங்காக வெளில போறேன், நீ என் கூட வர முடியுமா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு சாரா தான் போன் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும், யாரு என் மருமப்புல கிருஷி கிட்ட பேசிட்டு இருக்கியா, சரி சரிமா நீ பேசுங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அவங்க கார் எடுத்துக்கிட்டு வெளில போறத சாரோட அப்பா பார்த்துட்டு அவரு செடியை கட் பண்ற வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு அரக்க பறக்க உள்ள ஓடுனவரு சாரா போன் பேசிட்டு இருந்திருப்பா. அப்போ அந்த போன் காலை கட் பண்ணி சொல்லிட்டு, எனக்கு வந்து நீ ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னதும் அவளும் அந்த போன் கால் கட் பண்ணிட்டு, என்னப்பா அப்படின்ட்டு பக்கத்துல போய் கேப்பா பாருங்க. இந்த பாக்ஸை நம்ம வீட்டோட பேஸ்மெண்ட்ல வைக்கணும் அப்படின்னு சொன்னதும் அந்த பாக்ஸை ஆளுக்கு ஒரு பக்கமா பிடிச்சிக்கிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு காஃபி கப்ல இந்த உலகத்தோட மிகச்சிறந்த அப்பா அப்படின்ட்டு எழுதிருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இதை எதுக்கடா இப்ப காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் ஒன்று இருக்குது, அதை நம்ம போக போக பார்க்கலாம். இதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் இருக்க 2 பேரும் சேர்ந்து அந்த பாக்ஸை தூக்கிக்கிட்டு கீழே போயிடுறாங்க. அப்போ சாரா தன்னோட அப்பா கிட்ட, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளில போலான்னு இருக்கேன்ப்பா, நான் போகலாமா அப்படின்ட்டு கேப்பா பாருங்க. அவ கேட்ட அடுத்த செகண்ட்ல சரி நீ போயிட்டு அப்படின்ட்டு ஒத்துக்கிறாங்க. இந்த டபரா செட்டு தலை எதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு
கொஞ்சம் டவுட்டோட அப்படி போய் வந்துட்டு பாப்பாருங்க. அப்போ இந்த இடம் நல்லா இருக்குப்பா, நம்ம இந்த பாக்ஸை இங்கே வச்சலாம் அப்படின்னு சொல்றா. இல்லம்மா நம்ம இங்க வைக்க கூடாது, இதுக்கு வேற ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெல்ஃப் மாதிரி ஒன்று இருக்குது. அதை தள்ளுனதும் அதுக்கு பின்னாடி ஒரு ரகசிய அறை ஒன்று இருக்குதுங்க. இந்த வீட்டுல இப்படி ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கிறது நம்ம சாராவுக்கு தெரியாது போல. இது என்ன ரூம் பா இது, நான் இது வரைக்கும் இதை பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது 2ஆம் உலக போர் 3ஆம் உலக போர் அப்படின்ட்டு அந்த உலக போர் நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்துல இந்த வீட்டை கட்டிருக்காங்க. அந்த மாதிரியான காலகட்டத்துல நம்ம நாட்டை யாராவது தாக்குனாங்கன்னா வீட்டை விட்டு வெளில போய் தப்பிக்க முடியாது இல்லையா? சோ அதுக்காக தான் அந்த வீட்டுக்கு கீழேயே ஒரு பேஸ்மெண்ட்ல சீக்ரெட் ரூமா கட்டி வச்சிருக்கிறதா அவர் சொல்றாரு. சரிமா நீ இந்த ரூமை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்கும்போது இந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கன்றாவியா இருக்கு, அதே நேரத்துல ஒரு ஜன்னல் கூட இல்ல அப்படின்ட்டு சொல்றா. அப்படின்னா இந்த இடம் உனக்கு பிடிக்கலையாமா அப்படின்ட்டு கேட்க, ஆமாப்பா இது ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாருங்க. சாரா கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த விட்டு வெளில போயிடுறாருங்க. அப்பா எங்க போறீங்கன்னு கேட்டு பாப்பாருங்க. அப்ப அந்த கதவை சாத்திட்டு என்னோட பேச்சை மதிக்காம இருந்த இல்ல, சோ உனக்கு இதுதாண்டி தண்டனை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளில போயிடுறாரு. இப்போ இந்த 2 பேர் சேர்ந்து ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க பாருங்க. ஆக்சுவலா என்ன இருக்கு அப்படின்னா இந்த சாரா பொண்ணோட எல்லா திங்ஸும் இருக்கு. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு தன்னோட அப்பா தான் இதுல பிளான் பண்ணி மாட்ட வச்சிருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. பாஸ்வேர்டை போட்டா மட்டும் தான் அந்த கதவை வந்து ஓபன் பண்ண முடியும். சோ அந்த பாஸ்வேர்டை போட்டு ட்ரை பண்ணிட்டு பாப்பாருங்க. 3 டைமுக்கு மேல பாஸ்வேர்டு தப்பா போட்டா அந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகுற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பான் போல. இவ தப்பா போட்டு இருந்தா இல்லையா, சோ அந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடுதுங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் சாரா ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட வரல இல்லையா, அதை நினைச்சு அம்மா ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அப்பங்காரனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லைங்க. ஏன்னா அந்த பொண்ணை பேஸ்மெண்ட்ல போட்டு அடைச்சது அந்த பையன் தான் இல்லையா. அதனால தன்னோட மனைவி கிட்ட இதை பாரு, சாரா எங்க போயிருக்க மாட்டா, தன்னோட லவர் கூட சேர்ந்து ஊரை புரிக்கிட்டு நாளைக்கு காலையிலே வந்துருவா, நீ பயப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தன்னோட பெரிய பொண்ணு எம்லி கிட்ட சாராவோட லவருக்கு நீ கால் பண்ணு, நான் போலீஸ்க்கு கால் பண்ணேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா போறாங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் நம்ம சாராவை காட்டுறாங்க. ஒரு நாள் ஃபுல்லா இப்ப அந்த ரூம்ல இருந்திருக்கா. 24 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ரூம்ல வந்து லைட் எரியுதுங்க. சோ மறுபடியும் அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணி பாஸ்வேர்டை தப்பா போட்டதுனால அங்க இருக்கக்கூடிய லைட்ஸ் மறுபடியும் ஆஃப் ஆயிடுது. இப்படியே ஒரு நாள் 2 நாள் ஆகுது, அப்புறம் 3 நாள் ஆகுது, மறுபடியும் 4 நாளைக்கு அப்புறம் அந்த சொட்ட பையன் நம்ம சாராவை பாக்கிறதுக்காக உள்ள வரான். அப்போ அந்த பையன் உள்ள வரத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஓரமா ஒளிஞ்சிட்டு இருப்பா. அப்படியே அவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த பேர் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம்னு போய் பார்த்தா இன்னொரு இடத்துலயும் ஒரு கதவு இருக்குங்க. இத பாரு சாரா, உன்னால அவளை ஈஸியால அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக முடியாது, நான் நினைச்சா மட்டும் தான் உன்னை இங்க இருந்து வெளில கொண்டு போக முடியும்னு சொல்லுவான் பாருங்க. அப்ப இந்த பொண்ணு அழுதுகிட்டே இத பாருங்கப்பா, என்னால சரியா மூச்சு விட கூட முடியல, சோ ப்ளீஸ் பா என்ன வெளில கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டு அழுகுறா. இத பாரு சாரா, நான் சொல்றதை நீ கரெக்டா கேட்டு புரிஞ்சுக்கோ, நீ சரியா மூச்சு விடணும் அப்படின்னு ஆசைப்பட்டினா இந்த கதவை திறக்கிறதுக்கான பாஸ்வேர்டை நீ திரும்ப தப்பா போட்டு ட்ரை பண்ணாத. ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ்க்கு மேல இந்த பாஸ்வேர்டு தப்பா போட்டினா இங்க இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடும். அதே நேரத்துல நீ மூச்சு விடுறதுக்கு தேவையான ஏரும் இங்க இருக்காது. நீ தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் இந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா டெய்லி இதை மாத்திக்கிட்டு இருக்க, நான் சொல்றதை கேட்டு அப்படின்னு நடந்துட்டீங்கன்னா நீ உயிரோட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உன்னை கொன்னு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸை போட்டு கண்ணா பேன்னு திட்டி முடிச்சுட்டு தான் பெத்து வளர்த்த தன்னோட பொண்ணையே இந்த பரதேசி நாயை கற்பழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பேஸ்மெண்ட் விட்டு இவன் வெளில வந்து பார்த்தா சாராவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு போலீஸ்காரன் வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. சாரா காணாம போயிட்டா அப்படிங்கறத தவிர வேற எந்த ஒரு டீடைல்ஸுமே இவங்க சொல்லாம இருப்பாங்க. அப்போ அந்த சொட்டப்பைய சும்மா இருக்க முடியாம இத பாரு, சாராவோட லவர் பத்தி அவர்கிட்ட சொன்னியா, அதுக்கப்புறம் பார்ட்டிக்கு போக வேணாம்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் கூட எனக்கு தெரியாம பார்ட்டிக்கு போயிட்டு திரும்ப அடுத்த நாள் காலையில வந்தாலே அதை பத்தியும் ஏதாவது சொன்னியா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு கடைசியா ஒன்னு சொல்லுவோம் பாருங்க, சாராவோட ஒரு டிராவல் பேக்கையும் அவளோட ட்ரெஸ்ஸையும் காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் தன்னோட லவர் கூட சேர்ந்து இந்த உலகத்தையே சுத்தி வர போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அதனால நான் அடிச்சு சொல்றேன் சார், அவ காணாம போயிருக்க மாட்டா, அவன் லவர் கூட சேர்ந்து ஊரை சுத்த போயிருப்பா அப்படின்னு சொன்னதும் அப்பங்காரனே இப்படி சொல்றானே அப்படின்னா ஒண்ணு இருக்காது அப்படின்ட்டு இதை பாருங்க மேடம், நீங்க பயப்படாதீங்க, கண்டிப்பா உங்க பொண்ணு கால் பண்ணி நான் என்னோட லவர் கூட வெளில இருக்கேன், சோ திரும்பி வந்துருவா, நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, சோ இப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்போ அப்படியே இந்த பக்கம் நம்ம சாராவை காட்டுறாங்க. நம்ம போற சத்தத்தை யாராவது கேட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற ஆசையில என்ன காப்பாத்துங்கன்ட்டு காட்டு கத்துறாங்க. பட் எந்த யூஸ்மே இல்ல. சோ அப்படியே பயத்துல அழுதுகிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு தன்னோட லவர் கூட சேர்ந்து இந்த உலகத்தை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பா இல்லையா. தன்னோட லவர் கூட சேர்ந்து கடைசியா போன அந்த பார்ட்டில சாராவுக்காக அந்த பையன் ஒரு பாட்டு ஒண்ணு எழுதிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சாராவுக்காக அந்த பாட்டை பாடவும் செஞ்சிருப்பான். அந்த பாட்டை இப்ப நம்ம சாரா அப்படியே அழுதுகிட்டே பாடிட்டு இருக்கா. இப்ப அப்படியே இந்த பக்கம் சாராவோட லவர் இருக்கான் பாருங்க, அந்த பையன்கிட்ட சாராவா காணோம், சோ நீ அவளை கூட்டிட்டு போனியா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க விசாரிச்சிருப்பாங்க போல. சாரா காணாம போயிட்டா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அப்படியே பதறி அடிச்சுக்கிட்டு இந்த பையன் சாராவை பார்க்கறதுக்காக வராங்க. அதாவது சாராவோட வீட்டுக்கு வரா. அப்ப அந்த சொட்ட பையன், அதான் சாராவோட அப்பா இருக்கான் பாருங்க, அந்த பையன் தம்பி உங்க பேர் கிறிஸ் தானே அப்படின்னு கேட்டதும் ஆமா சார் என் பேரு கிறிஸ் தான், சாரா காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் என்கிட்ட விசாரிச்சாங்க சார், இப்போ அவ திரும்ப வந்துட்டாளா, நான் அவளுக்காக ஒரு கிஃப்ட் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்றான். இதை பார்த்த தம்பி நீ பாக்குறதுக்கு நல்ல பையனா தெரியல, சாரா என்னோட பொண்ணாவே இருந்தாலும் அவ பண்ண தப்பு பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். சாராவுக்கு ஸ்டீவ் அப்படிங்கிற ஒரு சின்ன வயசு ஃப்ரெண்ட் இருந்தான். கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கூட சேர்ந்து இந்த நாட்டை விட்டு வெளில போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருந்தா, இப்போ அவ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு போயிட்டா, சோ தம்பி நீயும் உன் லைஃபை பாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த சொட்ட பையன் சொல்றதை இவன் நம்ப மாட்டான். இருந்தாலும் அவன்கிட்ட எதையோ சொல்லி அவனை குழப்பி அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அப்படியே இந்த பக்கம் அந்த சொட்ட பையன் மறுபடியும் நம்ம சாராவை பார்க்கறதுக்காக வரான். சாராவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால ஒரு கேக்க வாங்கிட்டு வச்சு மெழுகுவர்த்தியை ஏத்தி அதை ஊது அப்படிங்கிறான். அவன் சொல்றதை செய்யாம விட்டா ஏதாவது பண்ணிடுவான் அப்படிங்கிற பயத்துல இந்த பொண்ணு பயந்துகிட்டு அந்த மெழுகுவர்த்தியை போய் ஊதுறாங்க. அது மட்டும் இல்லாம பர்த்டேவுக்காக அவளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அதையும் போட்டு வர சொல்றான். அவளும் வேற வழி இல்லாம போட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் செய்யறேன் அப்படின்னா அந்த இடத்த விட்டு என்ன வெளில கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு
கேக்குறா. அதுக்கு அந்த பைய அதை தவிர நீ என்ன வேணா கேட்கலாம் அப்படின்னு சொன்னதும் எனக்கு இங்க இருந்து ரொம்ப போர் அடிக்குது. சோ எனக்கு டைம் போக மாட்டேது. எனக்கு ஒரு டிவியும் ஒரு கடிகாரமும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தேவையானதை நீ செஞ்சினா உனக்கு தேவையானதை நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைத்தியக்கார பரதேசி வீணா போன விளங்காத பைய மறுபடியும் தப்பா நடந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அவளுக்கு சாப்பாடு எல்லாமே பாக்குறதுக்கு டின் மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்க. அதுல வச்சுதான் கொடுக்குறான். அந்த டின்னை திறக்கும் போது அதுல இருக்கக்கூடிய மூடி வந்து செம்ம ஷார்ப்பா இருக்குங்க. அதனால நாம அதை ஒரு பிளேடு மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறா. அந்த சொட்ட பைய அவளுக்கு பக்கத்துல வரும்போது ஒரே போடா போலான்னு ட்ரை பண்றா. ஆனா அந்த பையன் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சு அவனை அட்டாக் பண்ண வந்தவளை அப்படியே அள்ளி போட்டு ஒற்றையா அடியா அடிச்சிடறான். இப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷமே முடிஞ்சு போயிடுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு இப்போ பிரெக்னெண்டா வேற இருக்கிறா. அவளுக்கு பிரசவ வலி வந்துருது. ஆனா பக்கத்துல யாருமே இல்ல. அந்த சொட்ட பையன் இருக்கான் பாருங்க, அந்த பையன் ஒரு புக்கை கொடுத்திருக்கான். அதாவது பிரசவ வலி வந்துச்சுன்னா எப்படி தனக்கு தானே பிரசவம் பாத்துக்கிறது அப்படிங்கறத அந்த புக்ல ரொம்ப டீடைல்ஸா எழுதிருக்கும் போல. இந்த பொண்ணு அந்த புக்கை பார்த்து படிச்சுட்டு அதுல எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி தனக்கு தானே இந்த பொண்ணு பிரசவம் பாத்துக்கிறா. ஒரு அழகான பெண் குழந்தை கூட பிறகுது. அந்த பொண்ணுக்கு மரி அப்படின்ட்டு பேர் கூட வைக்கிறா. இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம சாராவோட அம்மாவை காட்டுறாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சுங்க சாராவை அந்த ரூம்குள்ள போட்டு அடைச்சு. தன்னோட பொண்ணு இப்போ வந்துருவா அப்போ வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி நினைச்சுக்கிட்டே ஒரு பக்கம் அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. இப்ப அப்படியே மறுபடியும் சாராவை காட்டுறாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? சோ சாரா வந்து மறுபடியும் பிரெக்னெண்டா இருக்கிறா. சாராவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பிரைவேட் டிடெக்டிவ்ட்ட நான் பேசலாம்னு இருக்கேன். அதனால நாம இப்போ அந்த டிடெக்டிவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இந்த சொட்டப்பொழுக்கு செம்ம கோவம் வந்துருது. அவளை தேடுறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட $5000 நீ வேஸ்ட் பண்ணிட்ட. ஆனா அவ தன்னோட லவர் கூட சேர்ந்து ஜாலியா கூட சுத்திட்டு இருக்கா. இன்னும் எத்தனை ஆயிரத்தை நீ செலவு பண்ண போற? இதோட நிறுத்திக்கிறது தான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு கண்ணா பேன் திட்டிடுறான். ஆனா அந்த போய் சொல்றதை இவங்க கேட்கற மாதிரி தெரியல. எவ்வளவு வேணா செலவாகட்டும், ஆனா என் பொண்ணை தேடதை மட்டும் நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்றாங்க. அப்படியே சீன கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம சாரா கூட ஒரு டிவி கேட்டிருந்தா இல்லையா? அதனால அந்த சொட்ட பைய சாராவுக்கு ஒரு டிவி வந்து கொடுக்குறான். அந்த டிவியை பார்த்ததும் இவளுக்கு செம்ம சந்தோஷமாயிடுது. ஏன்னா இத்தனை வருஷமா எந்தவித பொழுதுபோக்குமே இல்லாம இருந்திருப்பா. ஆனா அதே நேரத்தில் அதனோட குட்டி பொண்ணுக்கு டிவினா என்ன அப்படிங்கறதையும் சொல்லி கொடுக்குறா. அதுக்கப்புறம் டிவி ஆன் பண்ணி 2 பேரும் ஜாலியா படம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 7 வருஷம் முடிஞ்சு போயிடுதுங்க. ரெண்டாவது ஒரு பையன் பிறந்திருக்கான். அந்த பையன் ஓரமா உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் பிறந்த அந்த குட்டி பொண்ணு இருக்கா பாருங்க மரி, அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லை. இவ்வளவு என்னென்னமோ செஞ்சு பாக்குறா. பட் இருந்தாலும் அந்த ஜுரம் குறையிற மாதிரியே தெரியல. அப்போ அந்த சொட்ட பையன் சில மருந்துகளை வந்து கொடுக்குறான். அந்த மருந்துகள் எல்லாமே சின்ன பசங்களுக்கு கிடையாது, எல்லாமே பெரியவங்க யூஸ் பண்ற மருந்து. இந்த மருந்தையெல்லாம் குழந்தைக்கு கொடுத்தோம்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிடும், சோ ப்ளீஸ் டாக்டரை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த சொட்ட பையன் அந்த மருந்துகள்ல பாதி கொடுத்தா போதும், என்னால உங்களை கண்டிப்பா வெளியில கூட்டிட்டு போக முடியாது, சோ நீயே உன் குழந்தைய பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வெளில போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருக்குதுங்க. அந்த குட்டி பொண்ணு மாதிரி இருக்கா இல்லையா, அவ ஒரு நாள் தூங்க போகும்போது அம்மா எனக்கு ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டதும் இவளுக்கு என்ன கதை சொல்றேன்னு தெரியலங்க. சோ அதனால தன்னோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த ஒரு கதை மாதிரி சொல்றாங்க. ஒரு ஊர்ல ஒரு அழகான தேவதை ஒருத்தி இருந்தாலாம். அந்த தேவதைக்கு ஒரு அழகான காதலன் கூட இருந்தானா. அந்த தேவதை ஒருத்தனை காதலிக்கிறது அவங்க அப்பனுக்கு ஒரு நாள் தெரிய வந்துருது. அடுத்த நாளே அந்த தேவதையோட ரெக்கை எல்லாத்தையும் வெட்டி ஒரு குகைக்குள்ள போட்டு அடைச்சிட்டான். அதுக்கப்புறம் காதலனை பிரிஞ்ச தேவதை தனியா வாழ்ந்துட்டு இருந்தா. அந்த தேவதையோட தனிமையை போக்குறதுக்காக கடவுளே நேரடியா வந்து ஒரு பெண் குழந்தையை கொடுத்தது. அப்படியே கொஞ்சம் வருஷம் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் அந்த பெண் குழந்தை விளையாடுறதுக்காக அதே கடவுள் மறுபடியும் வந்து ஒரு ஆண் குழந்தையும் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவா பாருங்க. அம்மா அப்படின்னு அந்த தேவதையோட காதலனுக்கு என்னாச்சு, அவர் இன்னும் தேவதையை தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரா அப்படின்ட்டு கேட்பாங்க. அதை கேட்டதும் சாராவுக்கு அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுது. இப்ப அப்படி இந்த பக்கம் நம்ம சாராவோட லவர் கிறிஷ் இருக்கா இல்லையா, அந்த பயலுக்கு சாரா ஒருவேளை வீட்டுக்கு வந்திருப்பா, நாம போய் அவளை பார்க்கலாம் அப்படின்ட்டு வராங்க. அப்ப சாராவோட அக்கா எமிலி வெளில வரத பார்த்துட்டு சாரா எப்படி இருக்கா அப்படின்ட்டு கேக்குறான். சாராவை பார்த்து 7 வருஷம் ஆகுது, அவன் என்ன வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லும் போது என்ன ஸ்டீவ் அப்படின்னா ரொம்ப நல்லா பாத்துக்கிறானோ, அதனாலதான் சாரா என்ன வீட்டுக்கு வரல போல அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டீவ்ங்கிற பேரை கேட்டதும் இவளுக்கு அப்படியே டவுட் வந்துருது. யார் அந்த ஸ்டீவ் அப்படின்ட்டு திரும்பி கேப்பா பாருங்க. எமிலி என்ன தெரியாத மாதிரி கேக்குற, உன் தங்கச்சி அவங்க கூட தான் ஓடி போனா அப்படின்ட்டு கேக்குறான். ஸ்டீவ்னு எங்களுக்கு யாரையுமே தெரியாதுடா, யார் உனக்கு அப்படி சொன்னது அப்படின்னு கேட்கும்போது உங்க அப்பா தான் சொன்னாரு, ஒரு முறை உன் தங்கச்சியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்தேன், அப்போ உங்க அப்பா தான் இந்த மாதிரி சொன்னாரு, அதனாலதான் இப்ப நான் உங்ககிட்ட அப்படி கேக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் எமிலி சொல்றா, தன்னோட அப்பாவுக்கும் தன் தங்கச்சிக்கும் வந்து கொஞ்சம் கூட ஒத்து போகாது, சாராவை பத்தி பேசினாலோ சாராவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொன்னாலோ எங்க அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்துரும், அண்ட் மொத்த ஊரு ஃபுல்லா என் தங்கச்சியை பத்தி இப்படிதான் அவர் கேவலமா பேசிட்டு இருக்காரு போல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் எமிலி நேரா வந்து தன்னோட அம்மா கிட்ட தன்னோட தங்கச்சியை பத்தி அப்பா ஊரு ஃபுல்லா தப்பா சொல்லி வைக்கிறாருமா, அவரை கொஞ்சம் என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னதும் தன்னோட பொண்ணை பத்தி தப்பா பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க காட்டு கத்துறாங்க. அப்போ சாராவை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேஷனை பார்க்க போறேன், நீங்க அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது என்னால முடியாது, என்னால காசுலாம் செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா உன் காசு பணத்தை கட்டிக்கிட்டு நீயே அழுவு, நான் புதுசா ஒரு வேலைக்கு போக போறேன், அதுல கிடைக்கிற காசை வச்சு என் பொண்ணை தேடி கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு வெளில போறாங்க. அப்படி 2 பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது அந்த சீக்ரெட் ரூமோட சாவி கீழே விழுகிறத நம்ம எமிலி அக்கா பாத்துறா. இந்த சொட்டப்பை அப்படியே அந்த பக்கமா போனதுக்கு அப்புறம் அந்த சாவி எடுத்துக்கிட்டு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போற ரூமோட கதவை திறந்து எமிலி வந்து கீழே போயிடுறா. சாராவோட டிராவல் பேக் எடுத்து அந்த பையன் ஒரு இடத்துல ஒளி வச்சிருப்பா இல்லையா, அந்த பேக்கை எமிலி வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. இவ பேஸ்மெண்ட்டுக்கு போயும் எந்த வித யூஸ்மே கிடையாதுங்க, ஏன்னா அந்த செல்ஃப் இருக்கு பாருங்க, அதுக்கு பின்னாடி தான் அந்த சீக்ரெட் ரூம் இருக்குது. ஆனா எமிலி அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இந்த சொட்டப்பைய மறுபடியும் உள்ள வந்து இந்த பொண்ணை காட்டு கத்தி அங்க இருந்து அனுப்பி வச்சிடறான். இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி நடந்துட்டு இருக்குது. அப்போ நம்ம
சாராவை காட்டுறாங்க. இப்போ 3வது முறையா அவளுக்கு மறுபடியும் குழந்தை பிறக்க போகுதுங்க. அந்த 3வது குழந்தையும் பிறந்துடுது. ஆனா அந்த சொட்டப்பை கிட்ட என்னால இந்த குழந்தைய இங்க உள்ள வச்சு வளர்க்க முடியாது, ஏன்னா இந்த இடம் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு, ஆல்ரெடி 2 குழந்தைய வச்சு இங்க வளர்க்க முடியல, இதுல 3வதா ஒண்ணா கண்டிப்பா வளர்க்க முடியாது. அதே நேரத்துல அம்மா கூட வெளியில ரூம்ல தனியா தான் இருக்காங்க. இந்த குழந்தைய அவங்க கிட்ட எப்படியாவது ஒப்படைச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, ப்ளீஸ் எனக்காக இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது இந்த சொட்டப்பையிலுக்கும் அது ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க. அதனால அடுத்த நாள் காலையில அந்த குட்டி குழந்தைய தூக்கிட்டு போய் தன்னோட வீட்டுக்கு முன்னாடி அந்த பையில போட்டுறாங்க. அந்த குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்டு நம்ம சாராவோட அம்மா வெளில வந்து பாப்பாங்க. அந்த குழந்தைக்கு மேல சாரா எழுதின மாதிரியே ஒரு லெட்டர் கூட ஒன்று இருக்குதுங்க. அம்மா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது என்னோட குழந்தை தான், பேரு வந்து தாமஸ். என்னோட பாய் ஃப்ரெண்டு கூட நான் ஜாலியா ஊரை சுத்திட்டு இருக்கேன், எனக்கு இப்ப கொஞ்சம் டைம் கிடையாது, நான் திரும்ப வர வரைக்கும் என் குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கு. தன்னோட பொண்ணு தான் பக்கத்துல இருந்து பார்க்க முடியல, அட்லீஸ்ட் தன்னோட பேர பிள்ளையாவது பார்க்கலாமே அப்படின்ட்டு அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அவங்க அந்த பக்கமா போயிடுறாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு கீழே ஒரு சின்ன பேப்பர் ஒண்ணு சுட்டி இருக்குதுங்க. சாராவோட அம்மா அதை பார்க்கல, ஆனா அந்த சொட்டப்பைய அதை பாத்துறாங்க. அந்த பேப்பரை எடுத்து படிச்சு பார்த்ததும் அவனுக்கு செம்ம கோவம் வந்துருது. சோ மறுபடியும் இவன் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம சாராவை கண்ணா பிணைத்துட்டு அந்த பேப்பர் திக்காவை மூஞ்சிலே அடிச்சிடறாங்க. இந்த சொட்டப்பைய தன்னை பேஸ்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு சீக்ரெட் ரூம்ல அடைச்சு வச்சிருக்கான். சோ போலீஸ்க்கு கால் பண்ணி என்ன காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி எழுதிருப்பா, ஆனா மாட்டிக்கிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட 17 வருஷம் ஓடி போயிடுது. அந்த குட்டி பொண்ணு பெரிய பொண்ணா வளர்ந்து போயிடுறா. சாரா மறுபடியும் பிரெக்னண்டா இருக்கிறாங்க. இப்போ சாராவோட ஃபர்ஸ்ட் பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த பொண்ணு மேக்கப் போட்டு வந்து நிக்கிறா. இந்த சொட்டப்பைய அந்த பொண்ணு பார்த்தும் கூட நீ ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாருங்க. அப்போ அந்த பையன் மனசுல தன்னோட பொண்ணை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நீ மேக்கப் போட்டனா உன்னை வெளுத்து விட்டுன்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணு அங்க இருந்து போக சொல்லிட்டு இந்த சொட்டப்பையில அவ கண்ணா பிளான்ட்டு அங்க இருந்து அனுப்பி வச்சிடறா. இப்போ மறுபடியும் அந்த இடத்த விட்டு வெளில போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாஸ்வேர்டு தப்பா போட்டு அங்க கரண்ட் போயிடுதுங்க. அது மட்டும் இல்லாம மரிக்கு மூச்சோட ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால அந்த ஏர் வெண்டிலேட்டருக்கு பக்கத்துல போய் உட்காந்துட்டு தன்னோட அம்மா கிட்ட எனக்கு இங்க இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல, நான் வெளில போகணும், எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், நானும் மத்தவங்க மாதிரி இருக்க ஆசைப்படுறமா, ப்ளீஸ் என்ன எப்படியாவது வெளில கூட்டிட்டு போகன்னு கெஞ்சிரா. அது மட்டும் இல்லாம இப்ப மரி வந்து வளர்ந்துட்டா இல்லையா, சோ கொஞ்சம் பெரிய பொண்ணாயிட்டா, நான் பிறந்ததுல இருந்து நீங்க இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்க இது வரைக்கும் வெளியில போயிருக்கீங்களா இல்லையா, அது மட்டும் இல்லாம நீங்க அப்பாவை எப்படி மீட் பண்ணீங்க அப்படி எப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்கும் போது இவ அப்படியே தடுமாறா பதில சொல்றதுக்கு. இதெல்லாம் ஒரு வழியா சமாளிச்சுட்டு ஆளா விட்ரி தாய் அப்படின்ட்டு உட்காந்துருக்கும் போது இப்ப வெளியில காட்டுறாங்க. செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்குது. சாராவை நினைச்சு அவங்க அம்மா உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது சாராவுக்கு பிறந்த 3வது குழந்தைய அவளோட அம்மா தான் பாத்துட்டு இருப்பாங்க. தன்னோட பொண்ணு நினைச்சு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத அந்த பையன் பார்த்துட்டு இதை பாருங்க பாட்டி, நீங்க பயப்படாதீங்க, அம்மா எப்படி இருந்தாலும் ஒரு நாள் வந்துருவாங்க, நான் கூட அவங்கள தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவன் குழந்தையா பார்த்திருப்பீங்க, இப்போ கிட்டத்தட்ட பல வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, சோ அதனால இவன் வளர்ந்த கொஞ்சம் பெரிய பையனா ஆயிட்டாங்க. வெளியில செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா, சோ அந்த மழை தண்ணி வந்து சாராவை அடிச்சு வச்சிருக்க அந்த ரூம்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆயிட்டு இருக்குங்க. தண்ணி லீக் ஆகுது அப்படின்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு அர்த்தம் இல்லையா, அதனால தண்ணி ஒழுகிட்டு இருக்க அந்த இடத்துல சாரா வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதுல ஓட்டை விழுந்துருது. அந்த ஓட்டை வழியால ஒரு டார்ச் லைட் எடுத்து அந்த ஓட்டைக்கு வெளியில அடிப்பா பாருங்க. அப்போ அந்த வெளிச்சத்தை அந்த பக்கம் ரோட்ல போயிட்டு ஒரு ஆள் பார்த்துட்டு அந்த வெளிச்சத்தை பக்கத்துல போய் நின்று பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டோட கதவை தட்டி அந்த சொட்டப்பையிட்ட உங்க வீட்டுல ஒரு கார்னர்ல லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகுது சார், அதை பார்க்கும்போது யாரோ சிக்னல் கொடுக்குற மாதிரி இருக்கு சார், ஏதாவது பிரச்சனை அப்படின்ட்டு கேட்டு போறாங்க. என்னன்னு தெரியல சார், நான் செக் பண்ணி பாத்துக்கிறேன், நீங்க சொன்னதுக்கு தேங்க்ஸ், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இந்த சொட்டப்பைய செம்ம கடுப்புல உள்ள போய் நம்ம சாராவை இழுத்து போட்டு செம்ம அடி அடிச்சிடுறாங்க. அதனால வயிற்றுக்குள்ள இருந்த அந்த குழந்தைய இறந்து போயிடுதுங்க. அதுக்கப்புறம் பிரசவ ஒளி வந்துருது. இறந்து போன அந்த குழந்தைய பெத்தெடுத்து அதை ஒரு துணியில போட்டு சுத்தி வச்சிருக்கா. இறந்து போன அந்த குழந்தைய அந்த சொட்டப்பைய கொண்டு போய் ஒரு இடத்துல புதைச்சிடுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 18 வருஷம் ஓடி போயிடுது. தனக்கு 3வது பிறந்த அந்த குழந்தைய தன்னோட பாட்டி கிட்ட ஒப்படைச்சு அங்க வளர்த்துட்டு இருக்கா இல்லையா, அவன் எப்படி இருக்கான் என்ன பண்றான் அப்படின்னு கேட்கும்போது அவன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கிறான். ரெக்க கட்டி மட்டும் தான் பறக்கல, மத்தபடி தன்னோட லைஃபை ரொம்ப ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இந்த 2 குட்டி பசங்களுக்கும் கோவம் வந்துருது. அவன் மட்டும் ஜாலியா தன்னோட லைஃபை சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்ல, அதே மாதிரி நாங்களும் போகணும் அப்படின்ட்டு அந்த சொட்டப்பை அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் சாரா கிட்ட கேட்கும்போது இவளால என்ன பண்ண முடியும், என்னால கண்டிப்பா அது முடியாது, நீங்க இங்க இருக்கிறது தான் சேஃப், சோ நம்ம வெளில போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த 2 பசங்களுக்கும் செம்ம கோவம் வந்துருது. சோ தன்னோட அம்மாவை காட்டு கத்திட்டு இருக்காங்க. சாராவுக்கு மட்டும் என்ன, தன்னோட குழந்தைகளை வெளில கூட்டிட்டு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா, அந்த சொட்டப்பை தான் சாராவை போட்டு அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு இருக்கான் இல்லையா, தன்னோட பசங்க கேட்கறத தன்னால செய்ய முடியல அப்படிங்கிற கோவத்துல இந்த 2 பேரையும் கண்ணா பேன் திட்டிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே ஒரு ஓரமா போய் படுத்துறாங்க. அம்மாவுக்கு இவ்வளவு கோவம் வரும் நம்மளுக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தோட பாத்துட்டு இருந்த 2 பேரும் அம்மா களைச்சு போட்ட எல்லா பொருளையும் எடுத்து ஓரமா வச்சுட்டு அம்மா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருக்க, நாங்க பண்ணது தப்பு தான், இதுக்கப்புறம் கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டோம்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது இப்ப சாராவும் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. நீங்க எதுக்காக எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறீங்க அப்படின்னு கேட்கும்போது இதை பாருங்க, உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் உங்ககிட்ட உண்மையா இல்ல, சோ இதுக்கப்புறம் உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க 2 பேருக்கும் நான் சின்ன வயசுல இருந்து ஒரு கதை சொல்லுவேன் இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அது ஒன்னும் சாதாரண ஃபேரி டேல் கிடையாது, அது என்னோட சொந்த கதை. எனக்கு 18 வயசானதுக்கு அப்புறம் என் லவர் கூட சேர்ந்து நான் இந்த ஊரை விட்டு வெளில போய் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எங்க அப்பாவுக்கு அது பிடிக்கல, சோ என்ன கொண்டு வந்து இங்க அடைச்சு போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நானும் என் வாழ்க்கையை கிட்டத்தட்ட 17-18 வருஷமா இங்க ஓடிட்டு இருக்கிறேன். சரிமா அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நீங்க அப்பாவை எப்படி இங்க மீட் பண்ணீங்க, அது மட்டும் இல்லாம அப்பா ஏன் உங்களை கல்யாணம் பண்ணி இங்க வச்சிருக்காரு, ஆனா அதே மாதிரி இந்த வீட்டுக்கு மேல இருக்க அந்த ரூனி ஆண்டி கூட இதுக்காக அப்பா இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது இது வரைக்கும் ஈஸியா கதை சொல்லிட்டா. ஆனா இதுக்கப்புறம் தான் அந்த கதை சொல்றது கஷ்டம். ஏன்னா மேல இருக்கிற ரூனி ஆண்டி உங்களுக்கு ஒன்னும் ஆண்டி கிடையாது, அவங்க தான் என்னோட அம்மா, அதாவது உங்களுக்கு கிராண்ட் மதர். உங்க அப்பா தான் ரூனி
உனக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னா பாத்துக்கோங்க, உங்க அப்பா உங்களுக்கு மட்டும் அப்பா கிடையாது, அவரு எனக்கும் அப்பா கூட தான். ஒரு கொடூரமான அப்பா கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த 2 குழந்தைகளும் அதை கேட்டுட்டு செம்மையா அழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல அந்த பொண்ணு இருக்கா பாருங்க, அவளுக்கு வந்து ஆஸ்துமா நோய் இருக்கும் போல, மூச்சு விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. சோ அந்த பொண்ணை கொண்டு போய் அந்த ஏர் வென்டிலேஷனுக்கு பக்கத்துல கொண்டு போய் உட்கார வச்சிடறாங்க. இப்போ 17 வருஷத்தை தாண்டி கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆகி போயிடுதுங்க. வழக்கமா சமைக்கிறதுக்காக நிறைய பொருள் கொண்டு கொடுப்பாரு போல, இப்போ வந்து அது குறைஞ்சு போயிடுச்சுங்க. நீங்க வர வர கொஞ்சமா கொண்டு வந்து கொடுக்குறீங்க, இது எங்களுக்கு பத்த மாட்டேங்குது, சோ மறுபடியும் நிறைய கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சாரா கேக்குறாங்க. ஆனா இந்த சொட்ட பையன் அதெல்லாம் முடியாது, என்னால எவ்வளவு முடியுதோ அதை மட்டும் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சாராவை பத்தி ரொம்ப ரொம்ப கேவலமா பேசும்போது அந்த பையன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு செம்ம கோவம் வந்துருது. எங்க அம்மாவை பத்தி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உன்னை அடிச்சு கொண்டுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சண்டை போடுவான் பாருங்க. பட் இந்த சொட்ட பையன் அவனை பிடிச்சி தள்ளி விட்டு மேல போயிடுறான். பட் அங்க போய் பார்த்தா இந்த சொட்ட பையன் மேல சாராவோட அம்மாக்கு வந்து ஒரு டவுட்டுங்க. வர வர கையில காசு கம்மியா கொடுக்குற, நீ வேலை பாக்குறியா இல்லையா, அப்படி இல்லைன்னா சம்பளத்தை வாங்கிட்டு போய் வேற எவகிட்டயாவது கொடுக்குறான்னு சொல்லிட்டு காட்டு கத்திட்டு இருக்கா. அதை இந்த சொட்ட பையன் கொஞ்சம் கூட காத்துல வாங்காம தன்னோட லேப்டாப் ஓபன் பண்ணுவான் பாருங்க. அப்போ இந்த பையன் தனக்கு ஒரு மெயில் இருக்கிறத பாக்குறான். இந்த சொட்ட பையன் ஏதோ ஒரு லோன் எடுத்துருப்பான் போல, இவன் சரியா கட்டாததுனால அந்த லோனை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ண சொல்லி அவனுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்ததும் என்னடா இது நம்ம வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே போயிடுமா அப்படிங்கிற கடுப்புல இதுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பணத்தை சேகரிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த 3 பேரையும் போட்டு தள்ளலாம் மட்டும் தான் அது நடக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு ஓசை எடுத்துட்டு வந்து அதோட ஒரு பக்கத்தை அந்த சீக்ரெட் ரூமுக்கு போகக்கூடிய அந்த ஏர் வென்டிலேட்டர் இருக்கு பாருங்க, அதுல கொண்டு போய் சொல்லி விட்டுறாங்க. இன்னொரு பக்கத்தை காரோட சைலன்ஸ்ல வச்சு காரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாங்க. அப்புறம் என்ன, கார்ல இருக்கக்கூடிய எல்லா புகையும் உள்ள போய் அவங்க மூச்சு அடிச்சு செத்து போயிடுவாங்க அப்படின்ட்டு பிளான் பண்றான். அப்போ சரியா அந்த நேரம் பார்த்து நம்ம சாராவோட 3வது பையன் உள்ள வந்துடுறாங்க. அவனை பார்த்த பயத்துல அந்த கார் ஆஃப் பண்ணிட்டு வெளில வந்ததும் எதுக்காக தம்பி இப்ப இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறான். இல்ல தாத்தா உங்களை பார்த்து பேசணும்னு தோணுச்சு அதான் வந்தேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஒரு ஹக்க போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சொட்ட பேருக்கு தோணுது நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், அந்த 3 பேருக்கும் ஏதாவது ஆயிருக்கும் அப்படிங்கிற பயத்துல சீக்கிரட் ரூம்ல போய் பாப்பான் பார்க்க. ஆனா 3 பேருக்குமே எதுவுமே ஆகலங்க. அப்பாடான பெருமிச்சு விட்டு அவன் வெளில போக இப்போ கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகி போயிடுதுங்க. இந்த பொண்ணுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறதால இவளுக்கு மூச்சு விட ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடுது. கிட்டத்தட்ட அவ சாகுற மாதிரி போயிடுறாங்க. இப்போ நைட் ஆனதும் அந்த சொட்ட பையன் இவங்களை பாக்குறதுக்காக வரான். இவளுக்கு ஆஸ்துமா ரொம்ப அதிகமா இருக்கிறதால நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாதான் இவளை காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு சாரா சொல்றா. ஆனா இந்த சொட்ட பையன் என்னால முடியாது, நாம மட்டும் போனோம் அப்படின்னா கண்டிப்பா நான் மாட்டிப்பேன், அதனால உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ இங்க வச்சு அவளை காப்பாத்த பாரு, அப்படி இல்லைன்னா செத்து தொலையட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா சாரா கொஞ்சம் கூட விடாம ப்ளீஸ் என் பிள்ளைய காப்பாத்து, எனக்கு என் பிள்ளைங்க தான் உலகமே, ப்ளீஸ் எப்படியாவது அவங்க எனக்கு காப்பாத்தி கொடுத்துன்னு கெஞ்சி வைப்பாருங்க. அதுக்கு அப்புறமா தான் இந்த சொட்ட பையலுக்கு கொஞ்சமா மனசு இறங்கி வருது. ஆனா 3 பேரும் ஒரே இடத்துல வர முடியாது, இவனை உள்ளே விட்டு லாக் பண்ணிட்டு உங்க 2 பேரையும் மட்டும் தான் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு சாராவோட பெரிய பையனை மட்டும் உள்ள விட்டு இப்ப இந்த 2 பேரையும் வெளியில கூட்டிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட வீட்டை பார்த்துட்டு சாராவுக்கு அப்படியே மனசே உடஞ்சு போயிடுது. இருந்தாலும் என்ன பண்றது, இப்போதைக்கு அம்மாவை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்க முடியாது, ஏன்னா பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு இல்லையா, அதனால அப்புறமே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குழந்தைய தூக்கிட்டு இவங்க ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. எக்ஸாக்டா இந்த சீனை தான் நாம இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோங்க. அப்பதான் சாரா கிட்ட நீ உள்ள வந்து ஏதாவது பேசின உன்னை கொன்னு போட்டுரும் அப்படின்ட்டு மிரட்டி இருப்பான். எதுக்காக இந்த பொண்ணை இவன் திட்டுறான் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்காது, ஆனா இப்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ அங்க வேலை பார்க்கக்கூடிய நர்ஸ் ஒருத்தவங்க நம்ம சாரா கிட்ட வந்து உங்க பொண்ணு கொஞ்சம் இப்போ கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல தான் இருக்கா, நாங்க செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டோம், ஆனா இதுக்கப்புறம் ஏதாவது செய்யணும் அப்படின்னா அந்த பொண்ணோட மெடிக்கல் ஹிஸ்டரி ஏதாவது இருந்தா மட்டும் தான் நாங்க மேற்கொண்டு ஏதாவது செய்ய முடியும், அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னதும் எங்க கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இவங்க கேட்கிற எல்லா கேள்விக்குமே அந்த சொட்டப்பாய் தாங்க பதில் சொல்றான். சாராவை பேசவே விட மாட்டாங்கிறான். 18 வருஷமா இந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே வந்தது இல்லையா, இவங்க ஆஸ்துமாவால ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆனா எப்படி நீங்க அவங்கள ஹாஸ்பிட்டல்ல காட்டமே வச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இதை பாருங்க மேடம், என்னோட பொண்ணு ஹோம் டிப் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க, சோ அங்க படிக்கக்கூடிய யாருக்காவது உடல் அளவுல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அங்க வேலை பார்க்கக்கூடியவங்க ஹோம் ரெமடியை கொடுத்து தான் அவங்கள சரி பண்ணுவாங்க, அதனால இத்தனை வருஷமா எங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படாம இருந்துச்சுன்னு சொல்லும்போது சரி ஓகே சார், இதுக்கப்புறம் டாக்டரே உங்ககிட்ட நேரடியா வந்து பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லும்போது நீ எங்கேயும் போக கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொட்டப்பைய ஒரு ஃபார்ம் ஒன்னா ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சொட்டப்பையோட போனுக்கு ஒரு SMS வர அதை இவ பாத்திர கூடாது அப்படிங்கிறதுக்காக திரும்பி உட்காந்துருப்பான் பாருங்க. அந்த கேப்ல அந்த ஃபார்ம் மேல இந்த பொண்ணு தனியா ஊத்தி விட்டுறா. நீ எதுக்காக இப்படி பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு அவளை கண்ணா பேன் திட்டு மறுபடியும் இன்னொரு ஃபார்ம் வாங்குறதுக்காக அங்கிருந்து போயிடுறான். அந்த சொட்டப்பை அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அந்த நர்ஸ் ஒருத்தவங்க இருந்தாங்க பாருங்க, அவங்க கிட்ட உதவி கேட்கறதுக்காக இவ பக்கத்துல போறா. அப்ப அந்த நர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்கமா போனதும் சாராவும் அந்த நர்ஸை பின்தொடர்ந்து அப்படியே பின்னாடியே போயிட்டு பாருங்க. அவ அப்படி போறத அந்த சொட்டப்பைய பாத்துறாங்க. அப்படியே அந்த நர்ஸ் வந்து ஒரு போலீஸுக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. அந்த போலீஸை பார்த்ததும் சாராவுக்கு நம்ம தப்பிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வந்துருது. அப்போ சாராவை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த சொட்டப்பைய சாரா நில்லு அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அப்படி இந்த பைய கத்துறத அந்த போலீஸ் ஆபீசரும் அந்த நர்ஸும் பாத்துறாங்க. அப்போ சாராவுக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கறத அவங்க 2 பேருமே தெரிஞ்சுக்கிறாங்க. சாராவும் வேக வேகமா அந்த நர்ஸுக்கு பக்கத்துல போய் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா. பார்த்ததும் இந்த சொட்டப்பையலுக்கு பயம் தாங்க முடியல, ஆஹா நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு அதனால நேக்க அந்த இடத்த விட்டு வருவான் பாருங்க. அப்ப அந்த போலீஸ்காரர் தப்பு தப்புன்னு ஓடி வந்து இந்த பையில ஒரே லாவா லாவி போறாரு. சாராவோட பொண்ணு மயக்கத்துல இருந்து கண்டுபிடிச்சதும் இதை பரமானி பயப்படாத, நாம அந்த நரகத்தை விட்டு வெளில வந்துட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது, அந்த
சொட்டப்பையில போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு அந்த குட்டி பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்பாடா இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயா இருக்கலாம், நினைச்சதா பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம், ஜாலியா ஊர் சுத்தலாம் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுறா. இப்ப அப்படியே இந்த பக்கம் சாராவோட பெரிய பையன் இருக்கான் பாருங்க, அவன் அந்த சீக்ரெட் ரூம்ல இருந்தான் இல்லையா, அவனையும் போலீஸ்காரங்க ரெஸ்கியூ பண்ணி மேல கொண்டு வருவாங்க பாருங்க. அப்போ சாராவோட அம்மாவும் பையனும் அதை பார்த்துட்டு அப்படியே வாய பொழந்த மாதிரி பார்த்து நிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் பண்ணா ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் சாராவோட 3 பசங்களும் சேர்ந்து செம்ம ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ சாராவை பார்க்க சாரோட லவர் இருக்கான் பாருங்க, அந்த பையன் இப்ப மறுபடியும் வராங்க. உன்னோட அப்பா சொன்ன ஒரு பெரிய பொய்யை நம்பி நான் உன்னை தேடமா விட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு, நான் ஒரு மட்டமான லவரா இருந்திருக்கேன், என்ன நினைச்சா எனக்கு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியெல்லாம் இல்ல நீ வருத்தப்படாத, நானும் கிட்டத்தட்ட 20 வருஷமா உன்னை நினைக்காத நாளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாராவுக்கு 18 வயசா இருக்கும்போது அவளுக்காக ஒரு கிஃப்ட் எடுத்து வந்திருப்பான். அந்த கிஃப்ட் அந்த பையன் இன்னும் அப்படியே வச்சிருப்பான் போலங்க. அதை இப்ப நம்ம சாரா கிட்ட கொடுத்ததும் அவ ஓபன் பண்ணி பாக்குறா, உள்ள ஒரு ஹெல்மெட் ஒண்ணு இருக்குது. அதை பார்த்ததும் இவளுக்கு செம்ம சந்தோஷம் ஆயிடுது. ஏன்னா சாராவுக்கு டிராவல் பண்றதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால அந்த ஹெல்மெட் தூக்கி தன்னோட தலையில மாட்டிக்கிட்டு தன் லவர் கூட ஜாலியா ஊர் சுத்த கிளம்பிட்டா. இதோட இந்த கொடூரமான படத்துக்கு ஒரு சூப்பரான எண்டை வச்சிருக்காங்க. இதை வெறும் படமா பார்க்கும் போதே மனுஷனுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. பட் யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு பொண்ணு 20 வருஷமா தன் வீட்டுக்கு கீழே இருந்த ஒரு சீக்ரெட் ரூம்ல வாழ்ந்திருக்கா அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு வலியும் வேதனை இருந்திருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி Facebookல நான் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். அதை பார்த்ததும் எனக்கு அப்படியே மனசே கலங்கி போயிடுச்சு. அதை உங்களுக்காகவும் இப்ப காட்டுறேன். அதாவது அந்த போஸ்ட்ல விழிகளை மூட தைரியம் இல்லாதவன் பெண் குழந்தைகளின் தந்தை, ஏன்னா இந்த உலகம் அவ்வளவு கேவலமான ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ஆனா இந்த படம் அதையும் தாண்டி ஒரு படி இருந்துச்சு. இதோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் உங்களை வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். Until then bye. நான் உங்கள் வாய்ஸ் அப்டேடி.